இன்னிலிருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு புது சாப்டருக்குள்ள போறோம். நம்ம சேனல்ல ஹெல்தி மீல் பிளான்ஸ் பத்தி சொல்ல போறேன். நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, டயட் அட்வைஸ் கேக்குறீங்க, வெயிட் லாஸ் பண்றதுக்கு அட்வைஸ் கேக்குறீங்க. ஆக்சுவலா பார்த்தா நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னா நல்ல ஸ்ட்ரிக்டா டயட் வச்சுக்கணும். இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இவ்வளவுதான் சாப்பிடணும், இதை சாப்பிடவே கூடாது அப்படிலாம் கிடையாது. எல்லாமும் சாப்பிடணும், அளவா சாப்பிடணும், தேவையில்லாததை ஒதுக்கணும், ஆனா நிறைவா இருக்கணும். சோ ஒரு சாம்பிள் மெனுவா இன்னைக்கு ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா கொடுத்துருக்கேன். இது டைமுக்கு ஏத்த மாதிரி எவால்வ் ஆயிருக்கிற பிரேக்ஃபாஸ்ட் தான். நம்ம பொதுவா வீட்டுல சாப்பிடுற டிஃபன், அதுக்கு கூட இந்த யூஸ்வலா சாப்பிடுற தேங்காய் சட்னி, கார சட்னி இது மாதிரி இல்லாம கூட நம்ம காய்கறிகள், புரோட்டீன் இருக்கிற டிஷ்ஷஸ் எல்லாம் சேர்க்கும் போது, அது கூட கொஞ்சம் பழங்களும் சேர்க்கும் போது பேலன்ஸ்டாவும் டயட் இருக்கும், வெயிட்டும் சேராம பாத்துக்கலாம். அது மாதிரி ஒரு சிம்பிள் மெனுவை தான் இப்ப நான் பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாவா உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பாருங்க, அதை முடிச்சுட்டு இன்னும் சில விஷயங்கள் சொல்லிடுறேன். ஸ்டே டியூன். பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், மாவு சத்துன்னு சொல்லக்கூடிய எனர்ஜி தரக்கூடிய தோசை 2 வார்த்தை வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் புரோட்டீன் தரக்கூடிய, புரத சத்து தரக்கூடிய சோயா சங்க்ஸை லைட்டா ஆயில் அண்ட் சால்ட் போட்டு வதக்கி வச்சேன். அடுத்தது இந்த காய், ப்ராக்கலி, கொஞ்சமா சீஸ் போட்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு அதையும் கொஞ்சம் வதக்கி எடுத்து வச்சிருக்கோம். இது கூட பாத்தீங்கன்னா ஏதாவது 2 பழங்கள் உங்களுக்கு எது இருக்கோ அது கட் பண்ணி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து உங்க பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்ல இருக்கும்போது இதுதான் ஒரு பேலன்ஸ்டு மீல் ஆகும். நல்ல ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்டா இருக்கும். தேவையில்லாதது எதுவுமே கிடையாது. இப்படி சாப்பிடும்போது நம்ம எல்லாம் ஹெல்த்தியா இருக்கலாம். பாத்தீங்க இல்லையா, நம்ம கிச்சன்ல இருக்கக்கூடிய பொருள் பிளஸ் நம்ம ஊர்ல சீசன் டைம்ல கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வச்சு சிம்பிளா நம்ம ரொட்டீனா சாப்பிடக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திருக்கோம். சோ தட் எல்லாருக்கும் இந்த காலத்து ஜெனரேஷனுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணதான் பிடிச்சிருக்கும். சோ இது மாதிரி பண்ணி பாருங்க, நீங்களும் இதை அடாப்ட் பண்ணிக்கோங்க. கட்டாயம் நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட்டா இருக்கும். நம்ம எல்லாரும் ஃபிட் அண்ட் ஹெல்த்தியா இருக்க முடியும். ஆல் தி பெஸ்ட்.